பொடிக்கல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம். நம்ம பேரண்டை எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை உடச்சி நார்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம். இது வந்து இன்டோர் பிளான்ட்டாக வந்து வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஆலோவேரா, இது உங்களுக்கே தெரியும். ஆனால் அடியில் வைக்கும்போது கொஞ்சம் எருவெலாம் போட்டுட்டு மேலே மணல் போட்டு வச்சுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்டோரில் வச்சோம் அப்படின்னா ஒரு சில டாக்ஸின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணோம். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் அது மாதிரி இருக்கிற ஹேரில் இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வீட்டுள்ள தான் வச்சுருந்தோம். ஒரு 10 நாள் ஆச்சு. நல்லா துளிர் விட்டு புதுசாக 2 பிரான்ச் வந்து வந்திருக்கு. இது ஸ்னேக் பிளான்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டை கிராஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னன்னு தெரியல. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபிகேஷன் மாதிரி தான். வீட்டுக்குள்ளார தான் வந்து இதை நல்லா வளர்ப்பாங்க. நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம ஒரு ரூமில் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பிளான்ட் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம் தமிழில். ஆனால் இதுக்கும் சயின்டிஃபிக் நேம் என்னன்னு தெரியாது. இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இலை மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி கட்டிங் வந்து போட்டு வச்சுருக்கோம். 2 துளிர் வந்து வந்திருக்கு. குருத்து மாதிரி இதுலேயும் வந்திருக்கு. மஞ்சள் தடவி வச்சோம். எல்லாத்துலேயுமே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிருக்கு க்ரோத்து. இதனுடைய ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இலையை உடச்சி எடுத்துன்னு வந்து வச்சது இது இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இலை மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் வந்து பார்த்தோன்னா இருக்கும். உடைச்சோம்னா நமக்கு பால் வந்து வர ஆரம்பிக்கும். இருக்குங்களா? இலை வந்து பார்த்தோன்னா கிழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இலை. பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியும். ஆனால் பால் வருதுங்களா? இது வந்து ரப்பர் பிளான்ட்னே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் வந்து வீட்டு உள்ளார வைப்பாங்க. இது எல்லாமே இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கான செடிங்க தான். இந்த 5மே வந்து வீட்டு உள்ளார ஒரு ரூமில் வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக கிச்சனில் இருக்கும். கிச்சன் மேடையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வைக்க போகிறோம். இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு, இதுவும் வந்து ஒரு ஹாலில் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வீட்டுக்குள்ளார நிழலில் தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதுக்கு அவ்வளோ வந்து தண்ணி தேவைப்படாது. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். தேங்க்யூ. இது எடுத்துன்னு போயிட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அது வந்து ஆர்டிஃபிஷியல், இது ஒரிஜினல். இது பேப்பர் பூ பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். நல்லா வளர்ந்துருக்கா? ஓகே. கிச்சன் ஏரியாவில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஜட்ஜ். மூணாவது ஹாலில் டிவி ஓரமாக வச்சாச்சு. ஓரமாக இருக்குது. நல்லா இருக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஓரமாக இருக்கும்.